விசுவாசம் என்பது நினைத்ததையெல்லாம் செய்வதல்ல, தேவன் கொடுத்ததை செய்வது. அடுத்தவர்கள் செய்வதை நான் சொல்ல வரேன். எனக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி கிஃப்ட்னா நான் ப்ரீச்சிங் கிஃப்ட்டுக்குள்ள போல நல்லா செய்ய. அடுத்தவர்கள் செய்வதை நான் செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கும் போது நான் என்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுகிறேன். அப்போ என்னை குறித்து நான் செய்ய வேண்டியது என்னன்னா, எனக்குள்ள ஆவியானவர் ஒன்றை செய்ய சொல்லிகிட்டே இருப்பார். அதில் தெளிவு இருக்கும். அதை செய்ய ஆரம்பிக்கும் போது சக்ஸஸ் ஆகிட்டே போகும். அதில் தோல்வியே இருக்காது. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பெருக்கத்தின் அடியாக இருக்கும். பெருகி கொண்டே இருப்பீர்கள். அங்கே தோல்வி இருக்காது, அங்கே வெறுமை இருக்காது, அங்கே நஷ்டம் இருக்காது, அங்கே பணப்பிரச்சனை இருக்காது, அங்கு பற்றாக்குறை இருக்காது, அங்கே குறைவு இருக்காது, தேக்க நிலைமை இருக்காது. அதான் சொல்லுவாங்க, தேக்க நிலைமை இருக்காது, தேங்காது. அப்பயே கண்டுபிடிச்சிடணும் நீங்க சமைச்சது அவர் இல்லை, ருசி குறைவா இருக்குன்னு. அப்ப தேவன் ஒன்றை செய்வாரானால் அது பெருகி கொண்டு, ஏன்னா பைபிள் சொல்லு, தேவன் செய்கிறது எதுவோ அது என்றென்றைக்கும் நிற்கும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். இதுதான் தெளிந்த எண்ணமுள்ளவனாக இருப்பது. ஆண்டவரே, என்னை தேவன் எதற்கு அழைத்தாரோ அதை செய்யும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் விரும்பி ஒன்றை செய்ய முடியவில்லை, தேவனுக்காக நான் அமைதியா இருக்கிறேன், சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அங்கிருந்து தான் தொடங்குறார். முதல் வசனம் வாசிமா, அப்ப கரெக்டா இருக்கும் பாரு. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஜீவ பலியா கொடுக்கிறதுனா என்ன? எனக்கு செய்யணும்னு ஆசை இருந்து கடவுள் உன்னை செய்ய வேணாம்னு சொல்லிட்டா, இப்ப நான் ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துட்டேன். அல்லேலூயா. இதுதான் உங்க விருப்பங்களை தேவனுக்காக, இது எனது அழைப்பு அல்ல என்று சொல்லி விடுகிறீர்கள் பாருங்க, ஜீவ பலி ஆயிட்டு. ஆண்டவரே, என்ன எதுக்கு நீங்க கூப்பிட்டீங்க? அடிமை ஆண்டவரே, நீங்க எதை செய்ய கூப்பிட்டீங்க அதை நான் செய்யறேன். இல்லாததை நான் இருக்கிற மாதிரி காட்டிக்க நான் விரும்பல. அடுத்த வசனம் வாசிமா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பாத்தீங்களா, ஏதாச்சும் ஒருத்தன் ஒண்ணு செஞ்சுட்டான், அம்பிட்டு பேர் அதை செய் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று நான் எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் எதை செய்வதற்காய் தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்கிற அந்த சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அடுத்த வசனம், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால் நான் சொல்லுகிறதாவது ஒருவனும் தன்னை குறித்து எண்ணுவதற்கு. அப்படியே கண்டினியூ பண்றாரு. அப்ப ஜீவ பலின்னு எதை சொல்றாரு? தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணுவதை நீ என்ன கூடாதுப்பா, ஜீவ பலியா ஒப்பு கொடு. இவன் ஜீவ பலின்னு பாவம் பாரு, எதையோ பேசிக்கிட்டு இருக்கிறான். இல்ல, நான் ஊழியத்தில் தேவன் என்னை எதற்கு அழைத்திருக்கிறார். அப்ப இதுல இருந்துருவன் சொல்லலையே, இதுவரைக்கும் இப்ப இருந்தான்னு சொல்லி இருக்கிறாரு. ஒருவேளை நீ விரும்புகிறதை நாளை தேவன் உன் கரத்தில் கொடுக்கலாம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என்னைக்குமே ஒரு ஹோப் இருக்கு, என்னைக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு. கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். என்ன அந்த நம்பிக்கை இருக்கலாம், ஆசை இருக்கலாம், தருவார் என்கிற விசுவாசம், அந்த நம்பிக்கையோட நீங்க போகலாம். ஆனா தர்றதுக்கு முன்னாடி தந்த மாதிரி நான் ஆக்ட் பண்ணக்கூடாது. அத்தங்க சொல்ற, தர்றதுக்கு முன்னாடி தந்த மாதிரி நான் ஆக்ட் பண்ணக்கூடாது. ஆனா எனக்கு வேண்டும் என்கிற ஆசையை நீ ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. ஆசைப்படலாம், நான் விருப்பப்படலாம். ஆண்டவர், எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் என்னைக்கோ ஒரு நாள் நீ ஓகே சொன்னீங்கன்னா நான் செய்யறேன் அப்படின்னு இருக்கிறேன். இதுதான் தகப்பனே உம்பிடத்தில் தகன பலியா நான் கொடுத்துட்டேன். ரைட்டு, 50 பேர் பிரசங்க சொல்றீங்களா? பிரசங்கம் பண்றேன். நான் ஒரு நாள் 5000 பேருக்கு என்ன கூப்பிட்டு போவீங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நீங்க எனக்கு சொன்னதை செய்யறேன். விசுவாச பிரமாணம் எல்லாம் சொல்லுங்க. விசுவாசம் என்பது நினைத்ததையெல்லாம் செய்வதல்ல, தேவன் கொடுத்ததை செய்வது. அல்லேலூயா. திஸ் இஸ் த பாட்டம் லைன் ஆஃப் டுடேஸ் மெசேஜ். விசுவாசம் என்பது எல்லாம் சொல்லுங்க, நினைத்ததையெல்லாம் செய்வதல்ல, தேவன் கொடுத்ததையெல்லாம் செய்வது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.